மக்கள் வந்து இறந்துட்டாங்க, அவங்க வந்து வந்தது தப்பு அப்படின்னா முழு நேரமா போதையில இருக்க நீ வந்து இந்த அரசியல் உள்வாங்குவியா அப்படின்றது எங்களுக்கு சந்தேகம். பொறுமையா இருக்கணும். ஒரு அரசியல் தலைவர் வந்து அவரோட பொறுமை தான் வந்து அவரோட வெற்றிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். சாதாரண மனுஷன் தேட்டர்லேயே பார்த்தாலும் நான் விஜயை பார்க்கலாம். நான் கடவுளை பார்க்க 2 வயசு குழந்தை கூட்டு போன அவசியமே தேவை கிடையாது. எதுக்கு தேவை 2 வயசு குழந்தை கூட்டு போகணும்? ஆனால் ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த தற்கொலைகள் மீண்டும் மீண்டும் தற்கொலைத்தனமாக பேசி சாவையும் தற்கொலைத்தனமாக மாற்றணும்னு பார்க்குறாங்க. அப்படி மரணம் அப்படி அமையாது. என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு, நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பாலிடிக்ஸாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இது வந்து அவங்கவுங்களோட ஸ்டாண்ட்பையில் பார்த்தோம்னா இது இழப்பு. எதிர்த்து ஓட்டார் அவர், ஏன் உயிரை காப்பாற்றணும் ஓட்டார். 36 மணி விட்டு வெளியே வந்தார். 36 மணி நேரம் கழிச்சு பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் அசிங்கமா கேட்பா, ரொம்ப அசிங்கமா கேட்பா. அது இப்போ கரூர்ல 41 பேர் இறந்துருக்காங்க டிவிகே கூட்டத்தில். ஸோ இதுக்கு விஜய் காரணம் நினைக்கிறீங்களா இல்லை கவர்மெண்ட் காரணம்? 2 சைடுமே ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சைடில் அனலைஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஏரியா வந்து கரெக்டானான்ட்டு. பட் அவங்க சைடில் சொன்ன பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் வேறு இடம் கேட்டோம் பட் அது கொடுக்கல, அதுதான் ரீசன். ஸோ அவங்க கொடுக்கலைன்னா நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாம் மேபி. ஸோ 2 சைடுமே கண்டிப்பாக வந்து இஷ்யூ இருக்குது. கண்டிப்பாக இன்னொன்று 3 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு விஜய் வந்து வீடியோ போட்டிருக்காரு. சிஎம் சார் எது பண்ணுறதா இருந்தாலும் என்ன அட்டாக் பண்ணுங்கள், எங்கள் தொண்டர்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரங்கலும் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இந்த இரங்கல் வீடியோவில் சிஎம் சார் அட்டாக் பண்ணணுமா? மேபி அவங்க சைடில் இருந்து எல்லாத்துமே பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் இருக்கு இல்லையா, அதை அவங்க பண்ணியிருக்க வேணாம். கண்டிப்பாக யாரும் தெரிஞ்சோ இதை வந்து நான் பர்பஸாக பண்ண மாட்டாங்க. பை ஷுர் விஜய் சாரோட டீம் வந்து கண்டிப்பாக பண்ணாது. இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான். பட் இதுக்கான இதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகலாமே தவிர ஒவ்வொரு விஷயத்துலையும் விஜய் சாரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டாம். இந்த இதில் பண்ணியிருக்க வேண்டாம். எனக்கு கண்டிப்பாக இல்லை, விஜய் சார் பண்ணது கரெக்டாக. இப்போ ஒரு இரங்கல் வீடியோ தான் சொல்கிறாரு, 3 டேஸ் அதுவும் கழிச்சு போடுறாரு. இந்த இடத்துல சிஎம் சார் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல? தேவையில்லை. ஏன்னா நம்ம சைடும் ஸ்ட்ராங்காக வந்து நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பண்ணியிருக்க வேண்டாம். அது அன்வான்ட் திங்ஸ் தான் மேபி. ஓகே, இப்போ விஜய் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க சைடில் வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்த பாயிண்ட் வந்து அவங்க கேட்டிருந்த இடம் வேறு, பட் அவங்க கொடுத்த இடம் வேறு. பெரிய இழப்பு தான் கண்டிப்பாக. ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டிவிகே மட்டும்தானா? இல்லை இல்லையா? ஸோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கானது தேவை இல்லை. மேபி இழப்பு தான், பட் ஆனால் வந்து அதோட ரிலேட்டட் நடந்திருக்கு. இன்னொரு பாயிண்ட் கண்டிப்பாக தப்பு தான். குழந்தைங்களெல்லாம் வந்து இறந்துருக்காங்க. பட் நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டி வந்திருக்க வேணாம் அந்த இடத்துக்கு. இன்னொன்று, நம்மளை மாதிரி லேடி ஒருத்தவங்க போட்ட ட்விட் வந்து இன்னைக்கு ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னென்னா, ஒரு குழந்தை போனால் இன்னொன்று, பட் ஆனால் தளபதி ஒன்று தான் அப்படின்னு வினிதா நாயுடுன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி இல்லை, அது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு தளபதி ஒன்றா தான் இருக்கலாம். பட் ஆனால் நமக்கு குழந்தைன்றது அது மேபி நம்மகிட்ட 4 குழந்தை இருந்து ஒன்று இறந்தாலும் அது நம்ம குழந்தை. அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப தண்டிக்கிறதுக்கு அது நம்ம வந்து பேசக்கூடாது கண்டிப்பாக. இல்லை, இப்போ வந்து டிவிகே சார்பாக ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் ஸ்டாண்ட் ஃபார் விஜய் தேவையா? தேவையில்லை. இப்போ வந்து என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பாலிடிக்ஸாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. இது வந்து அவங்கவுங்களோட ஸ்டாண்ட்பையில் பார்த்தோம்னா இது இழப்பு. பட் ஆனால் எல்லோரும் அவங்கவுங்களோட சைடில் என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாமோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அது தேவையில்லை. என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம சொசைட்டி பீப்புள்ஸ் தான் மேக்ஸிமம் அவங்க மேலே தான் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி ஏன்னா சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, ஓகே. இப்போ விஜய் வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, பார்த்தீங்களா? இல்லை ஒன்றும் பார்க்கல. அதில் சொல்லப்பட்டது என்னன்னா, நான் இந்த மாதிரி டெத்துக்காக வருந்துறேன். அது மட்டும் இல்லாமல் சிஎம் சார் எது பண்ணணுனாலும் என்ன பண்ணுங்க, ஆனால் என் தொண்டர்களை அட்டாக் பண்ணாதீங்கன்னு பேசியிருக்காரு. இங்கேயும் அரசியல் பேசணுமா விஜய் இந்த வீடியோலையும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது அவரவரோட கருத்து மேம், ஒருத்தருக்கு ஒன்று இருக்கும். இல்லை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இத்தனை பேர் இறந்துட்டாங்க டிவிகே கூட்டத்தில். அந்த இடத்துல வீடியோ வெளியிடும் போது விஜய் வந்து அரசியல் பேசலாமா? எனக்கு சஜஷன்ஸ் இல்லை அவ்வளோ.
ஓகே, இப்போ விஜய் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க, அதை நீங்க எப்படி பார்க்க? இது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஆக மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து ஸ்டாண்ட் ஃபார் விஜய்னு அவங்களுடைய தொண்டர்கள்லாம் சொல்றாங்க, அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? மேபி அவரோட தொண்டர்களாக ரசிகர்களாக இருந்து அவர் சைட்லேருந்து பார்க்குற போது அவருக்கு அது ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அப்படின்றது கரெக்டுன்ற மாதிரி இருக்கும். பொதுமக்களுமே எப்படி சொல்கிறதுனா எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து தான் அது இருக்குது. இப்போ உங்கள் சைடில் இருந்து நீங்கள் வந்து இல்லை அவர் பண்ண தப்புன்னா ஓகே, நீங்கள் அவரை தான் ப்ளேம் பண்ண போகிறீங்க. இல்லை ஏன் அவர் மேலே தப்பு இல்லை, பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரின்ற போது அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து இருக்குது. ஓகே, விஜயை பார்க்க வந்து 40 பேர் இறந்ததுனால 41 பேர் இறந்ததுனால விஜய் தான் காரணம். விஜய் தான் காரணம். A1 குற்றவாளி சொல்றீங்களா? ஆமாம், A1 குற்றவாளி. அதை விட A2 ஆதவ், A3 புஷி, அதுக்கப்புறம் நிர்மல்குமார்னு 3 குற்றவாளியை உருவாக்குனதுனால A2ன்னு சொன்னாங்க. விஜய் குற்றவாளி உருவாக்கியிருக்காரு. அவர் குற்றவாளிகளையும் உருவாக்கி மிகப்பெரிய குற்றத்தை செய்ததால் இவர் வந்து A1 இல்லை A2 குற்றவாளி. இன்னொன்று, அவர் கேட்ட இடத்துல பர்மிஷன் தரல, அதனால தான் இந்த உயிரிழப்பு ஏற்படுதுன்னு TVK சார்பாக சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தற்குறிகளை வந்து நம்ம எதிர்கொள்றது வந்து உள்ளபடியே ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த தற்குறிகள் மீண்டும் மீண்டும் தற்குறித்தனமாக பேசி சாவையும் தற்குறித்தனமாக மாற்றணும்னு பார்க்குறாங்க. அப்படி மரணம் அப்படி அமையாது. நிச்சயம் இந்த மரணத்திற்கு விஜய் பதில் சொல்லியே ஆகணும். கேட்ட இடத்த காவல்துறை கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு நீதிமன்றம் ஓடுறவங்க அன்னைக்கே நீதிமன்றம் போயிருக்கலாம். அதுதானே நியாயமாக பேசணும். அன்னைக்கு நீதிமன்றம் போகலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய்க்கு கேட்ட இடம்தான் கொடுக்கப்பட்டது. கொடுத்த இடத்தை நாசம் செய்திருக்கிறார் விஜய். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்திருந்தாங்க, இருந்தும் போயிருக்காங்க. ஆனா இதுக்கு விஜய் பொறுப்பா இல்ல அந்த மக்கள் பொறுப்புன்னு சொல்றீங்களா? விஜய் தான், மறுபடியும் விஜய் தான். இல்ல, அவர் தான் சொல்றாங்கல்ல அறிக்கையில, வராதீங்க பெண்கள் வராதீங்க குழந்தைங்க வராதீங்கன்னு. ஆனா இவங்க போறது அப்ப மக்கள் மேல தானே ஒரு பிரச்சனைன்னு நம்ம பார்க்கணும். அதாவது ஆமா, விஜயை பார்க்க வருகிற யாரும் விஜயை பிடிக்காதவங்க கிடையாது. விஜயை பிடிச்சவங்க அவங்க ஓட்டு போடுறதை தாண்டி விஜயை பார்க்க வர்றவங்க விஜயை பிடிச்சவங்க வராங்க. நம்ம என்ன கேட்குறோம், மக்கள் பெண்களில் குழந்தைங்கள வரக்கூடாதுன்னு நீ சொல்கிற, இதை அவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்குறல்ல. நீ எத்தனை மணிக்கு வர்றதா சொன்ன, நீ எத்தனை மணிக்கு வந்த? நீ அப்போ நீ 9 மணிக்கு நிதானமாக, நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், நீ சென்னையிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனது போதை தெளிஞ்சு தான் ஏர்போர்ட்டுக்கே போனேன். ஆமாம், போதை தெளிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு போன நீ மக்கள் வந்து இறந்துட்டாங்க, அவங்க வந்து வந்தது தப்பு அப்படின்னா முழு நேரமாக போதையில் இருக்க நீ வந்து இந்த அரசியல் உள்வாங்குவியா அப்படின்றது எங்களுக்கு சந்தேகம். சரி, 68 மணி நேரம் கழிச்சு விஜய் அப்ப மறுபடியும் அடுத்த போதை தெளியறதுக்கு 68 மணி நேரம் ஆயிருக்கு. இது முடிச்சுட்டு நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா, அவர் வந்து அவங்கள ராஜ போதை எடுத்து கொண்டாடுற கோஷ்டத்தில் நான் வெளிப்படையாக சொல்றேன். அது என்ன இங்க கூட இருந்து ஊத்தி கொடுத்தீங்களா அப்படின்னா ஊத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஒருத்தன் தெளியாம இருந்திருக்கான், எழுந்து பதில் சொல்லணும்ல, எழுந்து பேசணும்ல, பேசாம இருந்திருக்கான். அப்ப வேற என்னவா இருக்கும்? நீ துக்கத்துல இருந்தாருங்க விஜய் அப்படின்னா இந்த 4 நிமிட வீடியோல எங்கேயுமே துக்கத்தை பத்தி விஜய் பேசவே இல்லை. நான் ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்க, மன வருத்தத்தில் இருக்க, இத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, நான் ஓடோடி வரேன், உங்களை வந்து பார்க்குறேன், என்னால் தாங்க முடியல அப்படிலாம் பேசவே இல்லை. சிஎம் சார் எங்களை படிவாங்க அதிகம் அப்படின்னு வந்து விஜய் மறுபடியும் லீடு தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்களுக்கு லீடு. இப்போ நீங்க லீடு கொடுத்துட்டாருன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க. விஜய் அரசியல் செய்யறாரா இல்ல திமுக அரசியல் செய்யறாரா? ஏற்கனவே முதலமைச்சர் சொன்னது தான், நாங்கள் அவையல் பண்ண வரல, அரசியல் தான் பண்ண வந்திருக்கோன்றோம். அரசியல் தான் பண்ணுறோம். அரசியல் ஒன்றும் தப்பு கிடையாது. பாலிடிக்ஸ் என்ன தப்பான வார்த்தையான? என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அரசியல் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் விட்டு பார்த்தா அரசியல் தான் பவர்ஃபுல்லான வார்த்தை. நான் சொல்லுவேன், ஆன்மீகம் புனிதமான வார்த்தை கிடையாது, அரசியல் தான் புனிதமானது. நீ என்ன கோவிலுக்கு போகணும், நீ கோயிலுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதா, எந்த கோவிலில் நீ போகலாம் எந்த கோவிலில் நீ போகக்கூடாது, நீ என்ன மதத்தை தழுவணுன்றது உட்பட தீர்மானிக்கிறது அரசியல் தான். ஸோ காட் பவரை விட பொலிட்டிக்கல் பவர்ன்றது ரொம்ப ரொம்ப பவர். அவன் நினச்சா கோயில் இங்கே இருக்கும், நினைக்கலன்னா கோயில் அங்கே இருக்காது. அப்படின்றப்ப அரசியல் பண்ணுறாங்கன்னா அரசியல் தான் பண்ணுவாங்க. அதானே பண்ண முடியும். வீட்டில் வந்து வேலையாக பண்ண முடியும். பிணத்தை வச்சு அரசியல் பண்ண முடியாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா, இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது திமுக ஆட்சியில். அதான் குற்றச்சாட்டு, நான் அதுதான் சொல்ல வரேன். இவங்க குற்றம் சாட்டு வைத்தது திமுக ஆட்சியில் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. 4 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நடந்துடுச்சு, அடுத்து தேர்தலை சந்திக்க போகிறாங்க, 8 மாத காலம் இருக்குது. இந்த திமுக 1949 தொடங்கி இன்று வரைக்கும் இவங்க பண்ண அரசியல், 75 ஆண்டு அரசியலில் விஜயை விட பவர்ஃபுல், ரொம்ப 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 3 மடங்கு சக்தி வாய்ந்த மனிதர் எம்ஜிஆர். அவருக்கு எதிராக இப்படி திமுக பண்ணலை.
அடுத்து அம்மா ஜெயலலிதா வந்தாங்க. நமக்கு அவங்க மேலே பல முரண்பாடு இருக்குது. அதாவது விஜய் வந்து இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் 10 விஜய் சேர்த்தா ஒரு ஜெயலலிதா. அந்த அம்மாவோட அகங்காரம், ஆணவம், திமிர் இருக்கு இல்லையா, அட்டுழியம், அது வந்து ஒரு மனித உருவில் நடமாடின ஒரு ராட்சசின்னு நான் சொல்லுவேன் அந்த அம்மாவை. அந்த அம்மாவுக்கு எதிராகவும் திமுக அப்படி பண்ணலை. எனவே விஜய்க்கு எதிராக இந்த பிணத்தை வைத்து அரசியல் திமுக பண்ண வேண்டிய ரெக்கார்டு இல்லை. இது செல்லுபடி ஆகாது. இல்லை, ஆமாம், பண்ணலை, செல்லுபடி ஆகாது. இல்லை இவங்க பண்ணுவாங்க அப்படின்னா நீ 2 நாள் மட்டும் பேசியிருக்கணுன்ற, நீ பேசியிருக்கணும். இந்த வீடியோவில் எங்கேயாவது வந்து திமுக அரசியல் பண்ணுறாங்க பிணத்தை வைத்து விஜய் பேசியிருக்காரா? தொண்டையிலேருந்து வார்த்தையே வரல. ஆனா அவரோட முக்கிய நோக்கம் திமுகவை அட்டாக் பண்றதா தான். இல்லைங்க, திமுகவை ஒழிக்கணுன்றதுக்காக அரசியலுக்கு வரல. நான் மறுபடியும் அதான் சொல்ல விரும்புகிறேன். 2வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுக்காக விஜய் டூல் எடுத்திருக்காங்க. பெரும் முதலாளிகள் எங்கே இருக்காங்கன்னு விஜய்க்கே தெரியும். ஒருத்தர் டெல்லியில் இருக்காரு, இன்னொருத்தர் ஒரு கணக்கு ஆடிட்டர் இங்கே இருக்காரு. ஸோ அவங்க சொல்றத பேசியிருக்காரு. இது ஆடிட்டர் கொடுத்த ஸ்கிரிப்ட் இன்னைக்கு விஜய் பேசியிருக்காரு. அவ்வளோ சீமான், அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டிவா பேசியிருக்காங்க. பேசிதானாங்க தான் ஆடா விட்டாலும் தன் சதை ஆடும்னுவாங்க இல்லையா? நீங்க அந்த தொங்கு சதைன்னுவாங்க. இவங்க திமுகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட தொங்கு சதையில அண்ணாமலை ஒரு பாட்டு, சீமான் ஒரு பாட்டு, அவ்வளோதான். சீமான் கால் தான், அண்ணாமலை கையினா விஜய் தலை, அவ்வளோதான். அந்த சதைங்களாம் ஆடதா செய்யும், வேற ஒன்றும் கிடையாது. திமுகவை எதிர்க்கணும். 2026 மறுபடியும் தேர்தல் களத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ராஜீவ் காந்தியை வச்சு இவங்க ஒரு பெரிய அரசியல் பண்ணாங்க திமுகவுக்கு எதிராக. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. 2009 ஈழப்படுகொலை பிணங்களை வச்சு அரசியல் பண்ணாங்க. மறுபடியும் திமுக ஆட்சியில் இருக்காங்க. இப்போ இதை கையில் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சத்தியத்தையே பேசுகிறேன், திமுகவை அகற்றணும் அப்படின்னா பின்ன அரசியல் பண்ணி தான் திமுகவை ஆட்சி விட்டு அகற்றியிருக்காங்க இது வரைக்கும். இந்த முறை அது நடக்காதுன்னு நாங்கள் நம்புறோம். சரி, இப்போ விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற அதுதான் எனக்கு கோபமா இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து முதலமைச்சரை பார்க்குறப்ப எப்படிப்பட்ட முதலமைச்சர் நம்ம எப்படி பார்த்துருக்கோங்கிற கடந்த காலங்களில். அந்த அம்மையாரை எதிர்த்து கல்லூரி வாசல்ல இருந்து போராடினவர். இன்னைக்கு இருக்க தலைமைச் செயலகத்தை அந்த அம்மா தூக்கி அடிக்கலான்னு பார்த்துட்டு ஒன்றும் ஜோசிகாரை சொல்லிட்டான் தலைமைச் செயலகம் செட் ஆகாதுன்னு கொண்டு போய் அந்த அம்மா தூக்கி அடிக்கலான்னு பார்த்தாங்க. அவ்வளோ வேலை அந்த அம்மா பண்ணிச்சு. அப்படி இருந்த ஒரு சிஎம் எனக்கு வந்து உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. இவனை பிடிச்சி உள்ளே போடாமல் இருக்காரு. 2 நாள் வெளியே விட்டது பெரிய தப்பு. 2 நாள் வெடிக்கும் சொல்றாங்க டிவிகே சார்பா. அது ஒரு மனநோயாளி கூட்டம். அதெல்லாம் அது அவர் சொல்றது. அது பிணம் தின்னும் சாஸ்திரம்லாம் சொல்றாரு இல்லையா? அதுதான் எழுதி கொடுத்ததா. அது பேய் நாடாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரம்ன்றதை நம்ம பல மேடைகளில் பேசிருக்கோம். அவர் எழுதி கொடுத்ததா அவர் பேசுறாரு, அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்காது. மீறி புரட்சி வெடிச்சா காலியாக வருது. இந்த இவர் இருக்க அந்த பங்களா தான் காலியாகும், பனையூர் பங்களா தான் காலியாகும். ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அசிங்கமா கேட்பா, ரொம்ப அசிங்கமா கேட்பா. அது எனக்கு தெரிஞ்ச அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா எவனா இருந்தாலும் ரொம்ப அசிங்கமா கேட்பா. அருவருப்பான வார்த்தை. கேட்கும் போது உடம்பு கூப்பிட்டு அருவருப்பான வார்த்தையை விட்டுடுங்க. அவ்வளோதான். மரியாதையா அந்த வார்த்தையை நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிங்க, வெளியே சொல்லாது. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் வந்து எப்போ வந்து நேரில் வந்து சந்திப்பார், எப்போ வந்து ஒரு வீடியோ பதிவாக போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து தாவேகா கூட்டத்தில் தான் நடந்திருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து இன்சிடென்ட் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அப்போ வந்து நேரில் போய் வந்து சந்திச்சிருக்காரு. மறைமுகமாக யாருக்கும் தெரியாமலாம் போய் வந்து சந்திச்சிருக்காரு. இன்றைக்கி அவருடைய கூட்டத்தில் நடந்திருக்குதுன்னும் போது எப்போ வந்து விஜய் இதில் என்ன பண்ண போகிறாரோ, ஏன்னா வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து எப்போ விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ஒரு கூட்டம் வச்சுருக்கீங்க. அந்த கூட்டம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டம். எல்லாருமே வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்க்குற வந்து ஒரு கூட்டம், இளைஞர் கூட்டம். ஓகேங்களா? இளைஞர் கூட்டம்னும் போது வந்து இளைஞர்களுக்கு வந்து அரசியல் வந்து தெரியாது. இளைஞர்களுக்கு வந்து அவங்க படித்தது தெரியும், அவங்க குடும்பம் தெரியும், சூழ்நிலை தெரியும். சும்மா வெளியே பார்க்கும்போது ரோடு இப்படி இருக்குது அவ்வளோதான் தெரியுமே தவிர வேலை வாய்ப்பு அவ்வளோதான் தெரியும். அதை தாண்டி வந்து அரசியல் அப்படின்றது வந்து ஒருத்தர் சார்ந்தது மட்டும் கிடையாது, பல பேர் சார்ந்தது, பல குடும்பங்கள் சார்ந்தது. இன்றைக்கி நம்ம 3 வேளை நமக்கு சாப்பாடு கிடைக்குது, நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, வளர்ச்சிகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்காக முன்னாடி பாடுபட்டவர்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட கொள்கை தலைவர்களாக வந்து சொல்லப்படக்கூடிய காமராஜர் என்ன பண்ணியிருக்காரு, பெரியார் என்ன பண்ணியிருக்காரு, வேலுநாச்சியார் என்ன பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கணும். எத்தனை வந்து தொண்டர்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க குறை சொல்லலை, அவங்களுக்கு வந்து விஜய் மேலே வந்து நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அவர் மேலே ஒரு நல்ல ஒரு பற்று இருக்குது. அதை வந்து நானுமே வந்து மதிக்கிறேன். இன்றைக்குமே அந்த இன்சிடென்ட் நடந்து நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணிட்டு இல்லை. இப்போ எல்லாருமே வந்து இப்போ விஜய் பேச்சு எதிர்பார்த்தாங்க. அவர் பேசினது சிஎம் சார் என்ன அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுலயும் அரசியல் பண்றாரா விஜய்? இல்லை, அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா இப்போ எதுக்காக தொண்டர்களை பற்றி முன்ன சொன்னேன் அப்படின்னா வந்து தொண்டர்கள் இன்னுமே வந்து உங்க மேலே நல்ல ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது நடந்திருக்கக்கூடாது. முதல் முழு பொறுப்பையும் அவர் தான் ஏற்றுக்கணும். 1000 வந்து 99% வெளியே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மற்றவங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த 1% வந்து உங்களால் தான்.
நீங்கள் அந்த இடத்துக்கு போனதுனால அந்த மீட்டிங் நடந்ததுனால தான் அந்த இன்சிடென்ட் நடந்தது. உங்களை பார்க்க தானே வந்தாங்க. ஸோ அந்த 1% வந்து அவர் முழுமையாக வந்து ஏற்றுக்கணும். என்னால் நடந்தது, இதுக்கப்புறம் இது நடக்காது, என்னோட குடும்பத்தில் நடந்த இழப்பாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தோட குடும்பம் முதல்ல ஒன்றணும். இவர் இன்னைக்கு வந்து இவர் பேசின விஷயத்த வந்து மேடை போட்டு பேசலாம். சிஎம் சார் இது பண்ணுங்க, இடத்துல சிஎம் சார் தேவையா? அதுதான் இந்த இடத்துல அவர் பேசியிருக்க கூடாது. இது அவர் எங்கே பேசிக்கலாம், ஒரு மேடை பேச்சில் பேசலாம். அரசியலில் இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வந்து பயங்கர இதுவாக போகும். எலெக்ஷன் வர வரையுமே வந்து நிறைய அறிவிப்புகள் வரும், நிறைய எதிர்ப்புகள் வரும். செருப்பு வந்து இப்போ தான் 3வது மீட்டிங்கில் தான் செருப்பு வந்து விழுகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொறுமையாக இருக்கணும். ஒரு அரசியல் தலைவர் வந்து அவரோட பொறுமை தான் வந்து அவரோட வெற்றிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அவர் எவ்வளோ பொறுமையாக இருக்காரோ அப்போ தான் வந்து அவங்களோட தொண்டர்களும் பொறுமையாக இருப்பாங்க. இந்த சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்ன வேணால் பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்னும் போது வந்து யாருக்குமே விஜயை வந்து ஃபினிஷ் பண்ணி விடணும்னு இதுவே கிடையாது. அரசியல் சூழலில் வந்து யார் நல்லது செய்ய போகிறாங்க அதில் தான் போட்டா போட்டியை தவிர வந்து தனிப்பட்ட முறையில் வந்து யாருக்குமே வந்து அவர் மேலே வந்து ஒரு எதிர்ப்போ இதுவோ இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ப்ரோ. இப்போ 41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு விஜய் காரணமா இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர் அவர் காரணம்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து விஜய் காரணம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது, விஜய் தான் காரணம்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது நம்ம சொல்லவே முடியாது. அதுக்காக தான் இப்போ நான் ஓய்வு பெற்ற வந்து நீதிபதி வந்து இது பண்ணியிருக்காங்க. மத்திய அரசுலேருந்து வந்து தனிப்படை வந்து அமைச்சிருக்காங்க. விசாரணையின் பேரில் தான், யூகத்தின் பேரில் ஏன்னா அவரோட தொகுதியில் நடந்திருக்குது, கரூர் தொகுதியில் நடந்திருக்கும் போது செந்தில் பாலாஜி எப்படி ஹாஸ்பிட்டல் போனார், அன்பில் மகேஷ் ஏன் அழுதார், மீடியாவோட வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு போது ஒருத்தருக்கு ஒரு சிந்தனை இருக்கலாம். சிந்தனை வந்து கதையாக மாறுது. என்ன நடந்ததுன்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வரும். அப்போ இதையும் அதையும் ஒப்பிட்டு அந்த ரிப்போர்ட்டை கூட நம்ம முழுசாக நம்ப தேவையில்லை. இதையும் அதையும் ஒப்பிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்க்ளூட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து தாயக கூட்டத்தில் விஜய் அவர்களுடைய வந்து இதில் நடக்குதுன்னு போது கண்டிப்பாக அவருக்கு வந்து மன வருத்தங்கள் இருந்திருக்கும். எப்படி அவர் வந்து தூங்கியிருப்பாருன்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல அவருடைய வீட்டில் வந்து நடந்த ஒரு துக்கமாக அவர் எப்படி பார்க்குறாரோ நாங்களுமே அவர் ஒரு குடும்பமாக தான் பார்க்குறோம். அவர் வந்து மக்களுக்காக வந்திருக்கார் அப்படின்போது மக்களில் நம்மளும் இருக்கணும் போது விஜய்க்காக தான் இருக்கும். ஆமாம், விஜய்க்காக இருக்கிறது தப்பு கிடையாது. அதாவது இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, விஜய் தான் காரணம் கிடையாது, விஜய் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காரணம் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த அவர் இன்னும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக மக்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் கொண்டு வந்து மக்களோட மக்களாக இணைந்து அவர் நடந்து போனால் 1,00,000 பேர் பின்னாடி தான் வருவாங்க, முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நிற்க மாட்டாங்க, கூட வந்து மேலே ஏறி நின்று கட்டி பிடிக்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் அடுத்த முதல்வர். சரி, ஓகே. அதாவது ஒரு குழந்தை போனால் இன்னொன்று பெற்றுக்கலாம், ஆனால் தளபதி ஒன்று தான் ஒரு பெண் போட்டு ட்வீட் இல்லை இதெல்லாம் தப்புங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபாசமாக இருக்குது. ரொம்ப ஏன் ஆபாசமாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப தப்பான ஒரு பதிவு. இது ஏற்றுக்கவே முடியாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி வந்து யாரும் அவரை சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அது அவருக்கு தான் பேட் நேம். அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாது. ஒரு கடவுள் கிடையாது, கடவுளை பார்க்க ஆச்சரியம் கடவுள் கிடையாது. அவர் சாதாரண மனுஷன். தேட்டர்லேயே பார்த்தாலும் நான் விஜயை பார்க்கலாம். நான் கடவுளை பார்க்க 2 வயசு குழந்தை கூட்டு போன அவசியமே தேவை கிடையாது. எதுக்கு தேவை 2 வயசு குழந்தை கூட்டு போனது? எதுக்கு பொதுமக்கள்லாம் காரணம் அது. சரி, ஓகே. இன்னொன்று, இப்போ அங்கே வந்து கேட்ட இடத்துல பர்மிஷன் தரலை, அதனால தான் இந்த உயிரிழப்பு ஏற்படுதுன்னு டிவிகே சார்பாக சொல்கிறாங்க. இது உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை மேடம், அது கிடையாது மேடம். நான் கரூர் நீங்கள் போகல, நான் போயிருக்கேன் மேடம். கரூர் போயிருக்கேன். அவங்க கிட்ட உழவு சந்தையில் கேட்டாங்க. உழவு சந்தை 60 மீட்டர் ரோடு. அது அவங்க கொடுத்த 120 மீட்டர் ரோடு. மெயின் ரோட்டை கொடுத்தா அதுக்கு மேலே பிரிட்ஜி ஒன்று இருக்குது. மக்கள் பொதுவான பார்க்குறதுக்கு பிரிட்ஜ் இருக்குது. 120 மீட்டர் ரோடு கொடுத்தது பெருசா இல்லை அது கொடுத்தா பெருசா? உங்களுக்கு சொல்லுங்க. பொய், அது கண்டிப்பாக பொய். இன்னொன்று, அங்கே நடந்த அந்த கூட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க, அவங்க பண்ண சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சார்பாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை. இதை எப்படி நீங்கள் ஒரு பொதுமக்களாக பார்க்குறீங்க? அது ஆதாரப்பூர்வம் நெருங்கிட்டோம். அதுக்கு தப்பான அதான் சிஎம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு, புரளிகள் பரவாயிங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆதாரம் தான் சொல்லுங்கள். நீங்கள் ஆதார வீடியோ இருக்கா? எவ்வளோ எல்லாமே செல்ஃபி வச்சுருக்காங்க. எல்லாம் போன செல்ஃபி எடுத்துருக்காங்க. வந்திருக்காங்க, கொண்டுருக்காங்க, செல்ஃபி எடுத்து பண்ணுங்கள். தேவையெல்லாம் பண்ணாமல் நீங்களே பொதுமக்கள் எதுவும் பண்ணாங்க வதந்திகளை பரப்பாங்க. இன்னைக்கு விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, சிஎம் சார் எது அட்டாக் பண்ணனாலும் என்ன பண்ணுங்க, என் தொண்டர்களை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுலேயும் அரசியல் தான் பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேடம், விஜய் முக்கால்வாசி தப்பு மேடம். ஏன்னா வந்து பொதுமக்கள் ஒரு படத்தில் வரும் தெரியுமா, அது என்ன அவர் வந்து அவர் அட்வொகேட்டாக இருப்பார், பிடிச்சி எரிச்சிருவாங்க, எரிச்சு மரசெகண்டில் வந்து இருப்பார். அந்த மாதிரி இருக்கணும், மக்கள் இருக்கணும். ஒரு அது என்ன பண்ண பேர் நான் ஆவல் எனக்கு ஒரு அட்வொகேட்டாக இருப்பார். அது நானே இது பண்ணுவேன், அட்வொகேட்டாக இருப்பார். அந்த படத்தில் குடிசையெல்லாம் ஏழையை குடிசையெல்லாம் எரிச்சிடுவாங்க. 2 காப்பாற்ற படத்தில் தான் அது.
இந்த இதில் வந்து அப்படி கிடையாது. எந்திரி ஓட்டார் அவர், ஏன் உயிரை காப்பாற்றணும் ஓட்டார். 36 மணி விட்டு வெளியே வந்தார். 36 மணி நேரம் கழிச்சு பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ பேட்டி கொடுக்கல, வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதான் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவர் யார்ட்டுமே ப்ரெஸ் கார்ட்ட யார்ட்டுமே வீடியோ கொடுக்க மாட்டார் அவர். கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டார் அவர்? கண்டிப்பா. இன்னொன்னு சார், விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம்? இல்லை மேடம், அது கைது செய்யப்பட்டு அவர் வரவேற்க தான் அது. ஏன்னா கைது செய்கிற வரவேற்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் உள்ளே போயிருக்காரு, கருணாநிதி உள்ளே போயிருக்காரு, அம்மையார் உள்ளே போயிருக்காங்க, அண்ணா உள்ளே போயிருக்காங்க, எல்லா முதலமைச்சரும் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு வராங்க. யாரும் நாட்டை ஆளல இன்ன வரைக்கும், தமிழ்நாட்டை இன்ன வரைக்கும் ஆளல. சார், அவங்கெல்லாம் உள்ள போனது அரசியல் போராட்டங்கள், ஆனா இவர் பண்ணது அரசியல் போராட்டமா? இவர் ஏற்கனவே அரசியல் போராட்ட வாய்ப்பு கிடையாது. இந்த காலம் உள்ளே போயிட்டு வருவார். அவர் கண்டிப்பாக வருவார். உள்ளே போயிட்டு வந்துடுவார். இதுக்காக உள்ளே போட்டோம், நானும் உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொன்ன மாதிரி இவரும் உள்ளே போயிட்டு வரட்டும். அவ்வளோ. சரி சார், அவங்க பின்னாடி இருக்க அந்த தொண்டர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க? தொண்டர்களை பற்றி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் தயவுசெய்து இனிமேல் பொதுக்கூட்டம் போகிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். இனிமேல் நிறைய பேர் பொதுக்கூட்டத்தில் நிறைய பேர் சாவாங்க. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 40 லட்ச ரூபா கிடச்சிருக்கு. நீ 75 பேர் 75 வயசு 80 வயசு உள்ளவங்கன்னா கண்டிப்பாக பொதுக்கூட்டம் நாங்களே ஒரு மாத்திரை எப்படி சித்துருவாங்க. நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டால் 40 லட்ச ரூபா கிடைக்குது. விஜய் பொதுக்கூட்டம் 40 லட்ச ரூபா கிடைக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா 75 வயசு 80 வயசு நாளைக்கே இன்றைக்கி இழுத்துட்டு போய் அங்கே போய் செத்துருவாங்க. அது நடக்க போகுது நீ கூடிய சீக்கிரத்தில். அதான் உண்மை. அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.